அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் நான் கொஞ்சம் ஸ்வீட் ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க 1 இயர்க்கு கம்மியாக இருக்கிறவங்க 6 மந்த்ஸ்க்கு அபோவ் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கர யோசனை இருக்கும். ஸோ அவங்களுக்கான ரெசிபி தான். இதுக்கு முதல்ல நான் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் எடுத்துக்கோங்க உளுந்து. இது நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறக்கு நான் டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி இதுவும் நல்லா ஊறணும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினாலே போதும். இது நல்லா ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பல்ஸில் வச்சு நல்லா அடிங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நீங்கள் முதல்ல பல்ஸில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னாலே ஊறினதுக்கு ஓரளவுக்கு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதில் லைட்டாக தண்ணி மட்டும் நீங்கள் தெளித்து இல்லை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சிருங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி. இப்போ பேரலெலாம் ஊற வச்ச டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதையும் நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறகுறன்னு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. உங்களுக்கு ஒரு பியூரி மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி பியூரி மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இது ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணி எல்லாமே ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நல்ல மஸ்கிலின் கிளாத் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சு புழிஞ்சிடலாம். புழிஞ்சு இதோட தண்ணியை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி இருக்கிற சத்து எல்லாமே எடுத்துடலாம். அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்து போட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிரும். ஒரு கம்பி பதத்துக்கு இருந்துச்சுனாலே போதும். சிரப், டேட் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோ. இப்போ நம்ம செய்கிற டேட் சிரப் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எல்லா ரெசிபிலையும் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்னருக்கு பதிலாக இதை ஊற்றி கொடுக்கலாம். நல்ல ஆப்ஷன் தான். டேட்ஸில் நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நீங்கள் ஒரு 15 டேஸ் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில். ஸோ நம்ம எந்த விதமான கூழ் செஞ்சாலும் சரி, தொட்டு கொடுக்குறக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேட் சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உளுந்து இருக்கு இல்லையா, குட்டி குட்டி ரவுண்டாக, அதில் இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். நம்மளுக்கு உளுந்து ஜாமுன் ரெடி ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உளுந்துலேயும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் ஏன் நம்ம செஞ்சு கொடுத்ததே இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான். அதுலேருந்து நம்ம எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் கொடுக்கலாம். கருப்பட்டி வச்சு கருப்பட்டி அல்வா. ஸோ இதுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தி. ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். கால்சியமும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ போன்ஸுக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங் ஆக்கும் குழந்தைங்கள. ஸோ இது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிக்க போகிறோம். கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மண், தூசி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு.
இதுக்கு நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் நம்ம. இதுவும் வந்து ஒரு 1/2 கப் வந்து சாப் பண்ணி போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடும். இதுவும் வந்துட்டு 1/2 கப்பு, அதாவது அந்த தேங்காய் வந்துட்டு 1/2 கப் மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. நம்ம வந்து பசும்பால் தான் வந்து 1 இயருக்கு மேலே தான் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ 6 மந்த்ஸ்க்கு மேலே அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அது நல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கூட அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் கோதுமை மாவும் வந்து ஆப்ஷனலாக சேர்த்திக்கலாம். இதுவும் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கருப்பட்டி நல்லா கரையணும். செக் பண்ணிக்கோங்க நல்லா கரைஞ்சிருச்சான்னு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து அந்த அரிசி மாவையும் தேங்காய் பால் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்துருச்சு. இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து பண்ணுற அல்வா பதத்துக்கு பண்ணுறதுனால இப்போ திக்காக ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பாலை சேர்த்திக்கணும். தேங்காய் பால் வந்து சேர்த்தி அதுலேயே வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். கெட்டியாக ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகும் இது செய்யறதுக்கு. ஸோ டைம் இருக்கிற இதை வந்து தாராளமாக செய்யலாம். இதுக்கு வந்து நெய் வந்து சேர்த்தலாம். கடைசியில் சேர்த்தணும். அப்போ தான் வந்துட்டு அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து பிரண்டு வரும். ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஊற்றுங்க. ஸோ நெய்யை நல்லா ஊற்றலாம். இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்தலாம். நெய் வந்து நல்ல ஆப்ஷனல் தான். இப்போ வந்து அந்த அரிசி மாவில் வந்து எல்லாமே உறிஞ்சிருச்சு. உறிஞ்சு அது தானாக வந்து நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. இப்போ நல்லா வந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து அதை போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் போட்டு அதோட ஷேப்பில் நான் செட் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பட்டி அல்வா குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பால் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸோ பசும்பால் தான் நம்ம கொடுப்போம் குழந்தைங்களுக்கு 1 இயருக்கு மேலே. ஸோ 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இது கொடுக்க முடியும். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாகணும். ஆடை கட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஆடையெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஆடையும் வந்து சைடில் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பால் வந்து நல்லா கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த பால் கொதிக்க வைக்கிறது தான் இதோட பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வந்து கோயா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. பசும்பால்லையே வந்துட்டு நம்ம வந்து ஹோம்மேட் கோயா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சர்க்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போ நல்லா இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இஞ்சி அந்த கோயா மாதிரி வரணும். அந்த ஆடை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வரும்போது அந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பதம் பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ இப்படி தான் இருக்கும், மஞ்சன்னு இருக்கும். நேச்சுரலாக இருக்கிற ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட் வந்து அதில் இருக்கும் தவிர அன்ஸ்வீட்டன்ட் கோயா தான் இது. ஸோ நம்ம வீட்டிலையே வந்து கோயா செஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த ஜாமுன் மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நெய் கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து பசும்பால் வந்து அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைங்களாக வந்து நம்ம ஜாமுனுக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் பாலில் இவ்வளோ ஜாமுன் கிடைக்கும், குட்டி குட்டியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சிரப்புக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏலக்காய், ஸோ இது ரெண்டும் சேர்த்திருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்மிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற பால்ஸ்லாம் அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்த ஜாமுன் வந்து குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வீட்லேயே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மில்க் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ப்ராசஸ்டு ஃபுட் சேர்க்காமல். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு கேண்டி. நிறைய பேத்துக்கு சாக்லேட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் நம்ம ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஸோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இதை வந்து நம்ம ஒரு பதத்துக்கு வந்து காய்ச்ச போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் சிரப் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் இதுலேயே காமிச்சிடல. ஸோ அதுவும் வந்து நான் டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்லேயே வந்து கேண்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். அதாவது வெண்ணெய் போட்டு, இல்லை நீங்கள் பட்டர் பேப்பரில் கூட அது செய்யலாம். ஸோ இப்போ அதை நல்லா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் கருகிடக்கூடாது. பாருங்கள் இப்போ எவ்வளோ கெட்டியாயிடுச்சின்னு சொல்லிட்டு. நான் கடைசியாக வந்துட்டு சாக்கோ பவுடர் வந்து இதில் சேர்த்துறேன், ஒரு டீஸ்பூன். அதுவும் வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வர்றதுக்காக அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், சரிங்களா? அதுவும் வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்துட்டு அதோட பதம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு தண்ணியில் அதில் வந்து ஒரு 2 சொட்டு விட்டீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் நம்மளுக்கு மேலே அப்படியே வரணும். சாக்லேட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டு டூத் பிக் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு லாலிபாப் மாதிரி அந்த ஃபீல் வந்துடும். அப்போ நம்ம வீட்டிலேயே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேட்ஸ் சாக்கோ கேண்டி வந்து ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப ஹெல்தி. இது 8 மாதத்துக்கு அப்புறம் அது தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன், முழு கோதுமை இருக்குது இல்லையா அது. ஸோ எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ கோதுமையை வந்து 1-2 வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. அடித்து கொருன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து குழந்தைங்களால பாயச பதத்துக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ குருணை பதத்துக்கு வந்துடணும். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுருங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், குழந்தைங்க வந்து சாப்பிட்ற மாதிரி. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா முழு கோதுமை சாப்பிட்றத விட இது கொஞ்சம் குருணியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் எடுக்கிறேன். நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நல்லா வந்துடும்.
குழந்தைங்க வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்தி கொடுங்க. இல்லை 1 இயருக்கு மேலே அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்திக்கலாம். அப்போ பாயசம் நல்லா திக்காயிரும். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 1 இயருக்கு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. 1 இயருக்கு மேலே அப்படின்னா பசும்பால் சேர்த்திக்கலாம். கடைசியில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோ இல்லை முழுசாக போட்டோ நெய்யில் நல்லா வதக்கி இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியான பாயசம் ரெடி ஆயிரும். வீட்லேயே நீங்கள் செஞ்சு தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.